அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2024-25 கோச்சிங் கிளாஸ் அவசியமா, கோச்சிங் சென்டரை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் நான் இந்த சப்ஜெக்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு நான் எந்த கோச்சிங் கிளாஸ் போகணும், இல்லை நான் மேக்ஸ் சப்ஜெக்ட்டு எந்த கோச்சிங் கிளாஸ் போகணும், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சப்ஜெக்டை சொல்லி கோச்சிங் கிளாஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ கோச்சிங் கிளாஸ் போகணுமா வேணாவா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ என்ன கேட்டால் கோச்சிங் கிளாஸ் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூ சிலபஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லை, கோச்சிங் கிளாஸ் வேண்டாம், உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்தால் அதே போதும், டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எல்லாருடைய சிலபஸ்லேயுமே அந்த நியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு நியர்லி பண்ணாக்கா ஒரு 30 to 40% பண்ணாக்கா சிலபஸ் ஆட் ஆகிருக்கு புதுசாக. அப்போ ஆட் ஆகிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குமா அப்படின்னா அது கொஷின் மார்க் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நம்ம தேடி இது பண்ணுறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலதாமதம் நிறையவே ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக அதுதான் படிக்கிறோமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸில் மெட்டீரியல் இல்லாமல் நம்ம கிடக்கிற மெட்டீரியலை வச்சுக்கிட்டு அப்படின்னாக்கா இப்போ நிறைய மெட்டீரியல் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோச்சிங் சென்டர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா இடத்துல இருந்து நோட்ஸ் எல்லாம் தேடி இது பண்ணிடுவாங்க. சரி, கோச்சிங் கிளாஸ் போய்ட்டு அவங்க கொடுக்குற நோட்ஸ் மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா நம்மளும் தனியாக எஃபர்ட் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலேஜ் நம்ம படிக்கும்போது இருந்த யூஜி டிகிரி புக்கோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா பிஜி டிகிரி புக்கோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அதர் சோர்சஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூ சிலபஸில் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோச்சிங் கிளாஸ் போக மாட்டாங்க, நம்ம கற்றுக்கிற மெட்டீரியலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அந்த நியூ டாப்பிக்லேருந்து வரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்னால் எல்லா கொஷினும் அப்படி கேட்க மாட்டாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் பண்ணாங்க அதிலிருந்து வரலாம். ஏன்னா அந்த டாபிக் அந்த மெட்டீரியல் நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்கலாம். ஸோ ஈஸியாக போஸ்டிங்கும் வாங்கலாம் வரக்கூடிய டிஆர்பியில். ஸோ என்னுடைய கணிப்பு. ஸோ அடுத்து இப்போ கோச்சிங் கிளாஸ் போயே ஆகணும்னு சொல்லிட்டேன். போனால் நல்லாயிருக்கும், போயே ஆகணும். ரெண்டுத்தில் எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க. நான் போகணும் அப்படின்னு நான் சொல்லலை, போனால் நல்லாயிருக்கும். ஸோ எந்த கோச்சிங் சென்டர் போகலாம் அடுத்தது? ஸோ இந்த கோச்சிங் சென்டரை எப்படி தேர்வு செய்வது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட கரெக்டான மெட்டீரியல் இருக்காது, கரெக்டான அவங்ககிட்ட சோர்ஸ் இருக்காது, கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில கோச்சிங் சென்டரில். அப்போ நம்ம கோச்சிங் சென்டரை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக விசாரிக்கணும். யாருக்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்ஸ் மேஜராக இருக்கீங்க, இல்லை ஒரு இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்க, ஒரு ஃபிசிக்ஸ் மேஜராக இருக்கீங்க, இல்லை ஒரு கெமிஸ்ட்ரி மேஜராக இருக்கீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க, ஏதோ ஒரு மேஜர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மேஜரில் இதுக்கு முன்னாடி டிஆர்பி பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விசாரிங்க. சரிங்களா? அதர் மேஜர்கிட்ட போயிட்டு நம்ம விசாரிக்கிறதுனால நமக்கு எந்த யூஸுமே இல்லை. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சிங் கிளாஸ் போகணுமா அப்படின்னு கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர், சரிங்களா, இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் மெசேஜ் போட்டிருப்பேன்.
சரிங்களா? ஸோ இப்போ வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் அந்த டவுட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாறி போச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மேஜரில் பாஸ் பண்ணவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கோச்சிங் கிளாஸ் நான் போனேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் பாஸ் பண்ணேன். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த கோச்சிங் கிளாஸ் போனால் அவங்க எதுவுமே சொல்லலை, அவங்க கொடுத்த நோட்ஸே வரவே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் மேஜரில் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள டீட்டெயில்டாக விசாரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான கோச்சிங் கிளாஸை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக படிங்க. வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்கலாம். ஸோ நிறைய தேடி 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 படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் இப்போ சாப்பிட்ற டைம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த சாப்பிடும்போது கூட ஒரு 4 கொஷினை பாருங்கள். சரிங்களா? ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்கா ஒரு டாப்பிக்கை பாருங்கள். மொபைலில் வச்சுக்கிட்டு ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு வீடியோ பாருங்கள். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்ம வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கலாம். ஸோ யாரெல்லாம் கோச்சிங் கிளாஸ் சேரணும்னு சொல்லிவிட்டேன், எந்த கோச்சிங் கிளாஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன், சூஸ் பண்ணிவிட்டு நல்ல கோச்சிங் கிளாஸை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நல்லா படிங்க. வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.